வெல்கம் டு ஜிகே சொல்யூஷன். இன்றைய வீடியோ இதன் முந்தைய வீடியோவின் தொடர்ச்சி. இந்த சர்க்கியூட் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத இதோட முந்தைய வீடியோவில் நம்ம பார்த்தோம். இதை நம்ம எப்படி பிசிபியாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதும் இசிடிஏல ப்ரொஃபஷனலாக ஒரு ரொம்ப எளிதாக புரிகிற மாதிரி எப்படி நம்ம டிராயிங் வரைகிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு இந்த சர்க்கியூட்டை நல்லா நீங்கள் பார்த்துங்க. இதில் என்னென்ன காம்பவுண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம்னா, ஆப்டோகப்ளர் 6 ஆப்டோகப்ளர் யூஸ் பண்ணியிருக்கோம். 22K அல்லது 47K நீங்கள் வந்து 2 எடுத்தீங்கன்னா 6 ரெசிஸ்டர்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 16 மெகாஹெர்ட்ஸ் கிறிஸ்டல், 2 22PF கெப்பாசிட்டர், அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் 33 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஒரு 6, எல்இடி 6, ஒரு 10K ரெசிஸ்டன்ஸ் பர் ரீசெட்டுக்கான. மற்றதெல்லாம் நமக்கு ஒரு ஐசி, அட்மெகா ஐசி. ஓகேங்களா? இத்தனை காம்பனண்ட்டை வந்து நீங்கள் உங்கள் மார்க்கெட்டில் என்ன கிடைக்குதோ அந்த காம்பனண்ட்டை நீங்கள் முதல்லையே நீங்கள் டிசைட் பண்ணி அந்த காம்பனண்ட்டோட டைமென்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்குங்க, மாதிரியை எடுத்துக்குங்க. ஏன்னா அது ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். இப்போ நம்ம வந்து இசிடிஏ சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணலாமா? இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். ஏன்னா இதில் நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணும் பொழுது ஒரு செக்ஷனும் நம்ம சொல்லிட்டே பண்ணுறதுனா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதை ப்ரொஃபஷனல் தான் எடுக்கணுங்கிறதுல நீங்கள் நார்மல் ஸ்டாண்டர்ட் கூட எடுத்துக்கலாம். ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு ப்ரொஃபஷனல் கண்டிப்பாக வேணுமான்னு. அவ்வளோ தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு முன்னாடியே காம்பனண்ட்டை நான் வந்து செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுலேருந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் லைப்ரரியிலேருந்து. அதை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இதில் அட்மெகா 8, ஏன்னா இதை நான் சர்ச் பண்ணேன்னா அது ஒரு டைம் வேஸ்ட் ஆகுங்கிறதுனால கீழே இருக்கக்கூடிய லைப்ரரியிலேருந்தே எடுத்திருக்கோம். எடுக்கும் பொழுது எந்த காம்பனண்ட் எடுத்தாலும் 3D வியூ இங்கே கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நான் கீழே ஏதாவது ஒரு காம்பனண்ட் எடுக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ்னா இந்த ரெசிஸ்டன்ஸோட பேட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு இங்கே வருது. 3D வியூ கூட பார்க்கலாம். பாருங்க, 3D வியூவில் அந்த லெஃப்டில் டவுனில் கார்னரில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ இந்த மாதிரி காம்பனண்ட் தான் நீங்கள் வாங்கியிருக்கிற காம்பனண்ட் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை லைப்ரரியிலேருந்து எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டபுள் ஆயிரும் ஒர்க்கு. அதனால இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிறதெல்லாம் ஜென்ரலாக கிடைக்கக்கூடிய காம்பனண்ட், எல்லா இடங்கள்லையும் கிடைக்கக்கூடிய அதே காம்பனண்ட் டைமென்ஷன் கொண்ட அதே காம்பனண்ட்டாக நம்ம எடுத்திருக்கோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நீங்கள் இதில் இருக்கக்கூடிய இப்போ இந்த காமன் லைப்ரரியிலேருந்துலாம் எடுத்தீங்கன்னா எல்லாம் வந்து எஸ்எம்டி காம்பனண்ட்டாக வந்துடும். புரியுதுங்களா? சரிங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம வரைய போகிறது ப்ரொஃபஷனல் வேங்க. ரொம்ப எளிதாக ஈஸியாக புரியும். வரைகிறதும் ரொம்ப எளிது. டிராயிங்கை பார்க்கல யார் பார்த்தாலும் ரொம்ப எளிதாக புரிகிற அளவுக்கு நம்ம செய்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த செக்ஷன்ஸை இதில் இருக்கக்கூடிய இந்த டிராயிங் போர்டில் உள்ள டிராயிங் ஸ்பேஸை வந்து நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அதற்கு நம்ம ஒரு கட்டம் போட்டுக்கலாம். இந்த கட்டம் வந்து பிரிண்டில் எங்கேயுமே வராது, சும்மா நமக்காக தான் நம்ம போட்டுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கட்டத்தை, அதாவது அந்த மைக்ரோ கண்ட்ரோலரை சுற்றி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? மைக்ரோ கண்ட்ரோலரை சுற்றி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். அதற்கப்புறம் இந்த பக்கம் ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இது வந்து அவுட்புட் செக்ஷன், இது இன்புட் செக்ஷன். நம்ம டிராயிங்கில் இருக்க மாதிரியே நம்ம செட் பண்ணிக்கலாம். எப்படி வேணால் நீங்கள் செட் பண்ணிக்கலாங்க. நான் என்னோட ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதை போல் ஆசிலேட்டர் செக்ஷனை இங்கே வச்சுக்கலாம். இங்கே வந்து ஒரு ரீசெட் செக்ஷன் ஒன்று வச்சுக்கலாம். உங்களோட டிராயிங், உங்களோட டிசைனுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு ஐடியாவுக்கு தான் நம்ம கொடுக்குறோம். சரி, இப்போ நம்ம மைக்ரோ கண்ட்ரோலரில் முதல்ல டிராயிங்கில் பார்த்து செய்யலாம். மைக்ரோ கண்ட்ரோலரில் என்னென்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள். A0 to A5, A0 to A5 வர ஒரு இன்புட் அப்படின்னு சொல்லக்கூடிய லைன்ஸ் நம்ம வந்து எடுத்துருக்கோம் மைக்ரோ கண்ட்ரோலர்லேருந்து. அதே மாதிரி அவுட்புட் பார்த்தீங்கன்னா PD0லேருந்து PD5 வரை எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ரீசெட் பின்னு ஆசிலேட்டர்லாம் நமக்கு அந்த ஐசிலே இருக்குது, நம்ம அதுபடி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பின்னில் இருக்க முதல்ல நம்ம என்ன செய்யலாம்னா, முதல்ல 5 வோல்ட் பவர் சப்ளை கொடுத்துடலாம். அதற்கப்புறம் இந்த பின்னுக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறத காமிக்கிறேன். நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஃப்ளோட்டிங் டூலில் ஒரு நெட் லேபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கும். இல்லைன்னா இங்கே பிளேஸில் போனீங்கனாலும் இருக்கும், இங்கேயும் இருக்கும். இதில் இல்லைன்னா இதோட ஷார்ட்கட் தான் இங்கே இருக்குது. ஸோ இப்போ இதுலேருந்தே எடுத்துக்கலாம். இந்த நெட் லேபிளுங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நெட் லேபிளில் நீங்கள் எந்தெந்த பின்னெல்லாம் கனெக்ஷன் கொடுக்க போகிறீங்களோ அது எல்லாத்துக்கும் நெட் லேபிள் கொடுத்துடலாம். ப்ளஸ் வோல்ட்டும் மைனஸ் வோல்ட்டும் நம்ம கொடுக்க வேண்டாம், அது டைரெக்டாகவே நம்ம கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண, நெட் லேபிள் கொண்டு போகிறோமா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுதான் வந்து A0, A1, A2, A3, A4, A5 இந்த 5லேருந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். நம்ம டிராயிங்கில் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போதைக்கு நெட்டுன்னு தான் கொடுக்குறோம். ஓகே,
இன்னைக்கு வேணும்னா இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா A0னே கொடுத்துக்கலாம். அது ரொம்ப எளிது. A0ன்னு கொடுத்துட்டீங்கன்னா டிஜிட்டல் நம்பர் இருந்தால் D1 D2ன்னு கொடுத்துக்கலாம், இல்லாட்டி A0ன்னு கொடுத்துருங்க. பின்னாடி ஒரு ரெஃபரன்ஸுக்கு நமக்கு உதவும். புரியுதுங்களா? ஸோ இப்போ A0க்கு நம்ம என்ன செய்யணும்னா நெட்டுங்கும் போது இங்கே கிளிக் பண்ணிட்டு இந்த ரைட் சைடில் நேம்ங்கிற இடத்துல A0ன்னு கொடுங்க. A0. ஓகே. ஸோ இப்போ இந்த கனெக்ஷனுக்கு நம்ம அது ஒரு நேம் கொடுக்குறோம், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. இது வேற ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரெஃபரன்ஸுக்கு உதவும். நீங்கள் பின்னாடி உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ஒரு ஐடியா கொடுக்குறோம். நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணலை, பர்பஸாக தான் பண்ணலை. ஏன்னா இதில் நிறைய சந்தேகங்கள், நானுமே முதல்ல பண்ணும்போது நிறைய டவுட்ஸ் இருந்தது. 1 by 1. இப்போ இந்த ரீசெட்டுக்கு இன்னொரு நெட்டு கொடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து நமக்கு A0ன்னு கொடுக்க வேண்டாம். இதில் வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா இதை ரீசெட்டுன்னே நம்ம டைப் பண்ணிடலாம். அப்போ தான் புரியும். ஓகேங்க. இதுக்கப்புறம் VCC, AVCC, A ரெஃபரன்ஸ் மூணுத்துக்கும் +5 வோல்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி +5 வோல்ட் கொடுத்துட்டு இதை கொஞ்சம் வெளியில் இழுத்துக்குங்க. ஒயர் கனெக்ஷன்ஸ் இருக்கும். இங்கே இருக்க ஒயர் கனெக்ஷன்ஸ் இதில் வழியாக இது போல் கொடுது. அவ்வளோதாங்க. ஸோ இப்போ 5 வோல்ட் கொடுத்தாச்சு. அதே போல் கிரவுண்டு வந்து இதில் ஏதாவது ஒரு பின்னில் போயிட்டு டச் பண்ணிவிட்டு இதை வெளியில் இழுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒயர் கனெக்ஷன் வழியாக அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ நம்ம +, வோல்ட் கொடுத்தாச்சு, -, வோல்ட் கொடுத்தாச்சு. இங்கே இன்புட் செக்ஷன்ஸில் எல்லாமே கொடுத்துட்டோம். ரீசெட் கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம். இனி என்ன பண்ணணும்னா PB0, அதாவது PD0லேருந்து எடுக்கணும். இதிலிருந்து நம்ம எடுத்துருக்கோம். இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும், டிராயிங்கில் PD0லேருந்து நம்ம எடுத்துருக்கோம். ரீசெட் கனெக்ஷன் தனிங்க, அது எடுத்தாச்சு ஆல்ரெடி. PD0லேருந்து 5 வரை எடுக்கணும். அதை பார்க்கலாம். அதுக்கும் இதே போல் நெட் கனெக்ஷன்ஸ் கொடுங்க. PD0 இந்த இருக்குது. குயிக்காக கொடுத்துடலாம். அதெல்லாம் வந்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை நம்ம D1, D2, D3ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா டிஜிட்டல் பின்னுங்கிறதுனால இதை வந்து நம்ம D1, அதாவது D0 அந்த 0னே கொடுத்துக்கலாம். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். D1, D2, D3, D4, D5. ஓகேங்களா? இதுவரை கொடுத்தாச்சு. இப்போ கிறிஸ்டலுக்கும் கொடுக்கணும் இல்லைங்களா? கிறிஸ்டலுக்கும் நெட் லேபிள் கொடுத்துக்கலாம். இங்கே எல்லாமே நெட் லேபிள் தான் நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம். கிறிஸ்டலில் வந்து என்ன பண்ணலாம்னா இதை கிறிஸ்டல் அவுட், எக்ஸ்டல் அவுட் அப்படின்னு போட்டுடலாம். எக்ஸ்டல் இன்னுன்னு கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஓகே, இது எக்ஸ்டல் அவுட். சரி, ஓகே. இது வேணும்னா நீங்கள் உள்ளே போயிடுச்சுன்னா கொஞ்சம் வெளியில் இழுத்து வச்சுங்க. ஓகே, இப்போ நமக்கு வேறு எந்த பின்னுமே கிடையாது. பார்க்கலாமா? இன்னொரு தடவை டிராயிங்கை பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா பின்னு கனெக்ஷன் கொடுத்துட்டோம். எந்த பின் கனெக்ஷன் நம்ம விட்டு வைக்கல, எல்லாமே நம்ம கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ மைக்ரோ கண்ட்ரோலரோட சிஸ்டம் முடிஞ்சிருச்சு. இதை மைக்ரோ கண்ட்ரோல் செக்ஷன் போடுறதுக்காக இங்கே என்ன பண்ணுறேன்னா மைக்ரோ கண்ட்ரோலர்னு நம்ம வந்து இதில் ஒரு டெக்ஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த டெக்ஸ்ட்டை வந்து உங்களுக்கு இன்ச்சு வேணும்னா ஒரு 0.3 கொடுத்துங்க, கொஞ்சம் பெருசு சைஸில் இருக்கும். ஓகே, இப்போ இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து அவுட்புட் செக்ஷனுக்கு இந்த சைடு போய் அவுட்புட் செக்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி இதை வந்து காப்பி பண்ணி இங்கே வச்சுக்கலாம். இது இன்புட் செக்ஷன் வச்சுக்கலாம். இன்புட், இந்த போர்ஷன் ஆசிலேட்டர் செக்ஷன் வச்சுக்கலாம். ஆசிலேட்டர் போதும். OSC செக்ஷன் வச்சுக்கலாம், அது புரியும். இங்கே ரீசெட் செக்ஷன் வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதாங்க.
இப்போ நம்ம செக்ஷன்ஸ்லாம் ஓரளவுக்கு நமக்கு வந்து டிவைட் பண்ணிட்டோம் ஒரு டிராயிங் ஈஸியாக புரியறதுக்காக. ஏன்னா நீங்கள் இன்னைக்கு கிரியேட் பண்ணிடுவீங்க, கொஞ்சம் நாள் கழிச்சு நம்ம அதில் ஒர்க் பண்ணும்போது சந்தேகம் வந்துடும். ஸோ இப்போ இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா எளிதாக இருக்கும். இன்னும் ஏதாவது நோட்ஸ் எழுதிக்கணும் எழுதிக்கிங்க அதில். ஓகே, இப்போ இனிமேல் நம்ம மைக்ரோகண்ட்ரோலர் செக்ஷனில் எதுவுமே டிராயிங் வரைய வேண்டாம். இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா அவுட்புட் செக்ஷன் ஈஸி. அதுக்கு வந்து என்னென்ன வேணும்னா ஒரு எல்இடி வேணும், ஒரு 330 ohms ரெசிஸ்டன்ஸ், அவ்வளோதாங்க. இந்த ரெண்டை வச்சு அவுட்புட் செக்ஷன்ஸ் பூரா முடிச்சிடலாம். அவுட்புட் செக்ஷனுங்கிற நான் எதை சொல்கிறேன்னா இந்த எல்இடி செக்ஷன்ஸ் மட்டும், புரியுதுங்களா? ஸோ இப்போ எல்இடி செக்ஷன்ஸ்க்கு மட்டும் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிதாக இந்த ரெசிஸ்டன்ஸ் வேணும், இது வேணும், இது காமனாக இருக்குது, சரியா? இது எப்படி வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ இந்த செக்ஷன்ஸை வந்து நமக்கு மேலே இருக்கக்கூடிய எல்இடின்னு அங்கே ஒரு எல்இடி வேர்ட்ஸ் வரும், அதை விட்டுடலாம். இந்த நம்பர் தான் முக்கியம், இந்த நம்பர் தான் பிரிண்ட் ஆக போகுது. அதனால நம்ம கேர்ஃபுல்லாக இந்த நம்பருக்கு ஒரு நம்பர் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா இதை வந்து ஒரு 6 செட்டு வேணும். அப்போ 6 செட் நம்ம இப்படி கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டாக கிரியேட் பண்ணிக்கிங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா UVWங்கும் போது தனித்தனியாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நம்ம இப்படி பண்ணிடுறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை வந்து U ப்ளஸ், ஃபஸ்ட்டு வந்து U ப்ளஸ் தானுங்க, U ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துறோம். ஓகேங்களா? இதை வந்து U மைனஸ், U மைனஸ். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா பின்னாடி நம்ம பிசிபி கிரியேட் பண்ணும் பொழுது இந்த லேபிள் நமக்கு தேவைப்படும், அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. இது B மைனஸ், இது W ப்ளஸ், இது W மைனஸ். ஓகேங்களா? புரியுதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, பட் இருந்தாலும் நான் பண்ணக்கூடிய மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக வரும். ஓகேங்க, இப்போ இதில் என்ன செய்யணும்னா நம்ம டிராயிங்கில் பார்த்துக்கலாம், எல்இடியில் ரெசிஸ்டன்ஸ் போட்டு டயோட் போட்டு கிரவுண்டு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ இப்போ கிரவுண்ட் கனெக்ஷன்ஸ்க்கு ரொம்ப எளிதாக ஏதாவது ஒரு இதுக்கு கிரவுண்ட் கொடுத்துட்டா போதும். ஓகே, இதை நம்ம வெளியில் இழுத்துக்கலாம். இங்கிருந்து இப்படி கொடுத்துட்டு எல்லாத்தையும் கிரவுண்டில் இணைச்சி விட்டுருணும். ஓகே, இப்போ இன்புட்டில் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய நெட்டு கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும். இதோட எது அவுட்புட்ஸு, இந்த அனலாக் இதில் பார்த்தீங்கன்னா எது அவுட்புட் பாருங்கள், இந்த டி தான் அவுட்புட், டி போர்ட் தான் அவுட்புட் இல்லைங்களா? இது பூராமே அங்கே வரணும். இது வரணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை அப்படியே காப்பி பண்ணிக்கங்க, காப்பி பேஸ்ட் இப்படி வச்சுருங்க. ஸோ இப்போ இதை பூரா நீங்கள் வரிசையாக கனெக்ட் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக அவுட்புட் செக்ஷனும் இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் முடிச்சிட போகிறோம். அவ்வளோதான். இந்த லெட்டர்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் தள்ளி வச்சுக்கலாம், அதெல்லாம் தேவையில்லைங்க. நீங்கள் வந்து இது வந்து நமக்கு கன்ஃபியூஷன் வராது. அவ்வளோதான், இது நேரம் வச்சுக்கலாம். இப்போ அவுட்புட் செக்ஷனும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதில் என்னென்னா நீங்கள் இது U செக்ஷன், இது B செக்ஷன், இது W செக்ஷன். எளிதாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி, இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம். பட் ஆனால் நீங்கள் ஃபைனல் அவுட்புட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிக்சர் கரெக்டாக புரியும், எப்படி சர்க்யூட் வரைஞ்சிருக்காங்கன்ட்டு. சரிங்க, இப்போ ஆசிலேட்டர் செக்ஷன் போயிடலாம். ஆசிலேட்டர் செக்ஷனுக்கு என்னென்ன வேணும், இந்த கிறிஸ்டல் வேணும், இந்த கெப்பாசிட்டர் வேணும், அவ்வளோதான். இப்போ கிறிஸ்டல் எப்படி வைங்க, கெப்பாசிட்டரை வெர்டிக்கலாக திருப்பிக்கிங்க, இதில் வச்சு நல்லா இழுத்து இப்படி வச்சுங்க. அதே மாதிரி இதை காப்பி பேஸ்ட் பண்ணி இன்னொரு கெப்பாசிட்டர் இப்படி எடுத்துங்க, வச்சுங்க, அவ்வளோதான். இப்போ கிரவுண்டெல்லாம் நீங்கள் வந்து தனித்தனியாக போடணுங்கிற அவசியம் இல்லை, இப்படி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கே கிறிஸ்டலுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்கோமா, இந்த ரெண்டையும் காப்பி பண்ணுங்கள், காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் எங்கே வேணால் கொடுக்கலாம், சாரி இந்த மாதிரி வச்சு கொடுத்துருங்க, அவ்வளோதான். சூப்பர், கனெக்ஷன் ஆகலை. ஓகே, அவ்வளோதான். பாருங்கள், ஆசிலேட்டர் செக்ஷன் முடிச்சிட்டோம். இப்போ ரீசெட் செக்ஷன் எப்படி வருது பாருங்கள்.
ஒரே ஒரு 10K ரெசிஸ்டன்ஸ் போட்டு கிரவுண்ட் பண்ணோம், அவ்வளோதான். இதுதான் ரீசெட் செக்ஷன். ஸோ அப்போ நான் என்ன செய்கிறேன்னா 10K ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு வரோம். சாரி, 10K ரெசிஸ்டன்ஸ் இந்த இருக்கு. 10K ரெசிஸ்டன்ஸை இங்கே ரீசெட் செக்ஷனில் வச்சுக்கிறோம், அவ்வளோதான். ஒரு கிரவுண்ட் எடுத்துக்கணும். கிரவுண்டு வந்து இங்கே வச்சு கிரவுண்ட். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரீசெட் செக்ஷனை கிளிக் பண்ணி காப்பி பேஸ்ட், அவ்வளோதான். பாருங்கள், ரீசெட் செக்ஷனை ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டோம். நடுவில் சேவ் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஏதாவது பவர் ஆஃப் ஆச்சுன்னா உங்களுக்கு சிரமம். அது மட்டும் இல்லை, இது ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம், ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் பண்ணால் எப்படியும் சேவ் ஆகிருக்கும், எந்த கம்ப்யூட்டர்லேருந்து வேணாலும் அக்சஸ் பண்ணி நீங்கள் திருப்பியும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இப்போ நம்ம இன்புட் செக்ஷனுக்கு வரோம். இன்புட் செக்ஷனுக்கு இந்த மாதிரி மாடல் வரணும். இதை வந்து நம்ம இருக்கக்கூடிய பொசிஷனை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோம். அப்படி இல்லைன்னா ரொட்டேட் பண்ணி மாற்றிக்கணும். கரெக்டாக இருக்குது. இல்லைன்னா நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃப்ளிப்பை யூஸ் பண்ணி இதே மாதிரி மாடல் வர்ற மாதிரி மாற்றிக்கிங்க. அப்போ தான் ட்ராயிங் இதுவும் சிமிலராக இருக்கும். ஏன்னா நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணும்போது மேபி இது வந்து ஆப்போசிட்டாவோ லெஃப்ட் டு ரைட்டாவோ இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி வச்சுருக்கோம். இதில் என்ன செய்கிறோன்னா நம்ம ஃபஸ்ட்டு எந்தெந்த கனெக்ஷன்ஸ் கொடுக்குறோம் பாருங்கள். கலெக்டர், எல்லா கலெக்டர்லேருந்தும் பின்ஸுக்கு கொடுக்குறோம். A0லேருந்து A5 கொடுக்குறோம். ஓகேங்களா? அப்போ A5ல கொடுக்குறது யூக்கு வருது. சரி, A5க்கு யூக்கு வருது. அதனால நம்ம என்ன செய்கிறோம்னா இதில் ஜூம் பண்ணி இதில் இருக்கக்கூடிய எல்லா பின்னையும் நம்ம எடுத்துக்கிறோம். காப்பி பேஸ்ட். இதில் ரீசெட் பின் வந்துருச்சு. ரீசெட் வேண்டாம், அதை வந்து எடுத்துடலாம். ஓகே, இப்போ என்ன செய்கிறோன்னா இந்த ஆப்டோ கப்ளரை 6 பீஸாக 6 காம்பனண்ட்டாக நம்ம ஆக்கிக்கிறோம். இதுலேயும் யூ தனியாக வி தனியாக பண்ணிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பார்வைக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் எளிதாக இருக்கும். இப்போ இந்த மாடல் தான் நம்ம சொல்கிறோம். பட் உங்களோட ஐடியா, நீங்கள் எப்போதுமே சர்க்யூட் பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெத்தட் வச்சுக்குங்க. ஓகே, சரியா இருக்கு. சரி, இன்னும் வேணும்னா இதை கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்து மேலே ஏற்றிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா A0வை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கணுங்க, அதான் முக்கியம். இங்கே கொண்டு A0வில் கனெக்ட் பண்ணி விட்ருங்க. A1 இப்படி கனெக்ட் பண்ணி விட்ருங்க. கனெக்ட் ஆகலைங்க பாருங்கள், இந்த மாதிரி வரக்கூடாது. இப்படி வந்துச்சுன்னா கனெக்ட் ஆகாது. ஜூம் போயிட்டு இல்லைன்னா கண்ட்ரோல் இசட் போட்டு போயிட்டு பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வரணும். அதில் எதுவும் டாட்ஸ் எல்லாம் வரக்கூடாதுங்க. டாட்ஸ் வந்துச்சுன்னா கனெக்ஷன் ஆகலைன்னு அர்த்தம், சரியாக கனெக்ஷன் ஆகலை. A2 ஓகே, A4 இங்கே 4 சாரி. ஓகே, லாஸ்ட் ஒன்றுங்க. இப்போ பாருங்க, ரொம்ப எளிதாக ஆப்டோ கப்ளரோட இன்புட் சைடில் நம்ம கொடுத்துட்டோம். இது கூட நமக்கு இவ்வளோ தள்ளி வேண்டாம், இன்னும் கொஞ்சம் வேணால் நகர்த்திக்கலாம் அப்படி. ஓகே, இப்போ நம்ம இந்த செக்ஷன்ஸ் வர போகிறோம். இந்த செக்ஷன்ஸில் என்ன செய்யணும்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் தேவைப்படுது. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 22K கிடைக்கலன்னா 47K 2 பேரல் பண்ணி போட்டுங்க, கொஞ்சம் ஹை வாட்டேஜாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இதை வந்து ஸ்டார் கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும். ஸ்டார் கனெக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ரெசிஸ்டன்ஸை ஜாயின் பண்ணிடலாம். இது எப்படி ஜாயின் பண்ணியிருக்காங்க பார்ப்போமா? பாருங்கள், இந்த இடத்துல லூப் அடித்து 2 ஆனோட் கேத்தோடு எல்இடிக்கு லூப் அடித்து ரெசிஸ்டன்ஸ் போட்டு எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ அதே மெத்தடில் நம்ம ஒயர் எடுத்துக்கங்க. ஒயர் எடுத்து இதில் லூப் அடிச்சுங்க. அப்படி ரொம்ப சிம்பிள், ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாங்க. அவ்வளோதான், புரியுதுங்களா? இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை இதில் டைரெக்டாக சென்டராக வச்சுருங்க. ஓகே, காப்பி பேஸ்ட். அவ்வளோதான், புரியுதுங்களா? ஸோ இப்போ இதிலிருந்து நமக்கு ஒரு டெர்மினல் எடுத்துக்கலாம். இந்த டெர்மினல் சும்மா தான் நமக்கு ஒரு புரியறதுக்காக தான் எடுத்திருக்கோம். ஆனால் இது வந்து பிசிபியில் வராது, ஏன்னா இது நெட் கனெக்ஷன்ஸ் பிசிபியில் வராது. இதை வந்து ட்ராயிங்கில் புரியறதுக்காக நம்ம எடுத்திருக்கோங்க.
நான் பிசிபிலேயே நமக்கு இதுக்கு பேடு வந்து உருவாக்கிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பி, இது டபிள்யூ. ஓகே, இப்போ நமக்கு இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணணும், ஸ்டார் கனெக்ஷன்ஸை. அது ரொம்ப எளிது. இதில் ஒரு நெட்டு, இது ஒரு லேபிள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த லேபிளுக்கு நெட்டுனே கனெக்ஷன் கொடுக்கலாங்க. சும்மா நெட்டுன்னு கொடுத்துடலாம். ஏன்னா ஏதோ எந்த வேர்டு வேணால் கொடுக்கலாம். இதுக்கு நம்ம நெட்டுன்னு கொடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த நெட்டை காப்பி பண்ணி இப்படி ஒன்றுலையாக பேஸ்ட் பண்ணிகிட்டே வந்துட்டோம்னா எல்லாமே கனெக்ட் ஆகிடும். நீங்கள் ஆக்சுவல் சர்க்யூட் டயக்ராம் மாதிரி கனெக்ட் பண்ண அவசியம் இல்லை. அவ்வளோதாங்க, முடிச்சிட்டாங்க. அவ்வளோதாங்க, இவ்வளோதான் ட்ராயிங். இந்த ட்ராயிங்கை வந்து ஸ்கிமேட்டிக்காக ரொம்ப எளிதாக இதை போல் நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. இதை சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம பிசிபிக்கு கொண்டு போகணும். எப்படி கொண்டு போகலான்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இங்கே ஒன்று இருக்குங்க. இந்த இங்கே இருக்கக்கூடிய அந்த 3வது பின் எல்லாமே அது வந்து ரொம்ப எளிதாக இதே போல் நம்ம கிரவுண்டு கொண்டு போகலாம். அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கிரவுண்ட் ஆக்கிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கிரவுண்ட் இங்கே வச்சுக்கிறோம். மேலேருந்து ஃபஸ்ட்டு கிரவுண்டு கொண்டு வரோம். இனிமேல் எல்லாத்தையும் சேர்த்து விட்டுற வேண்டியதான். அவ்வளோதாங்க, ஆல் 100% கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ எளிதாக புரியுது. இதை கூட இன்னும் கொஞ்சம் சென்டர் பண்ணிக்கிறேன்னா சென்டர் பண்ணிக்கோங்க. இதையும் கூட சென்டர் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு சின்ன மாறுதல் இருக்குது. அதாவது நம்பர் 1 ரீசெட் பின் வந்து பாசிட்டிவ் வோல்ட் கொடுக்கணும். கிரவுண்டு வழியாக ரீசெட்டுக்கு ஒரு புஷ் பட்டன் மூலியமாக நம்ம ஷார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்ம பெர்மனெண்ட்டாக கிரவுண்டு கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இதை வந்து என்ன செய்யணும்னா, இப்போ 10K போட்டு அதை வந்து பாசிட்டிவ்ல கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த கனெக்ஷனை ரிமூவ் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் இந்த கனெக்ஷன் இருக்கட்டும். நம்ம பாசிட்டிவ்ல 5 வோல்ட் கொடுத்துக்கலாம். 5 வோல்ட்டுங்கிறது இந்த மாதிரி நம்ம வந்து 5 வோல்ட்டாக மாற்றிக்கணும். புரியுதுங்களா? இந்த செக்ஷன் வந்து கிரவுண்டாக இல்லாமல் 5 வோல்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கணும். மற்றபடி மற்ற சர்க்யூட்டில் எதுவும் மாறுதல் தேவையில்லை. இப்போ நம்ம இதை மாற்றணும்னா என்ன செய்யணும்னு பாருங்கள். இந்த கிரவுண்ட் செக்ஷனை வந்து டெலீட் பண்ணிவிடுவோம். இந்த கனெக்ஷனையும் அப்படியே வச்சுட்டு 5 வோல்ட்டை கொண்டு வந்து இதில் கனெக்ஷன் கொடுத்துடணும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இப்போ இதில் வந்து நம்ம இதில் சேஞ்ச் பண்ணிட்டோம், சேவ் பண்ணிடலாம். ஆனால் நம்ம இப்போ பிசிபி வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பிசிபி கிரியேட் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா, டிசைன் போயிட்டு அப்டேட் அண்ட் கன்வெர்ட் ஸ்கிமேட்டிக் டு பிசிபி. ஓகே, அப்ளை பண்ணுங்க. பாருங்க, இதை போல உங்களுக்கு பிசிபி செக்ஷன்ல வரும். இப்போ நமக்கு தேவையான மாதிரி இந்த செக்ஷன்ல இருக்கக்கூடிய காம்பனண்ட்டை நம்ம முதல்ல ஒரு பிசிபி லேஅவுட் கிரியேட் பண்ணிக்கலாம். போர்டோட லேஅவுட் நான் ரெக்டாங்கிளா கிரியேட் பண்ணிக்கிறேன். இது சைஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த சைஸ்ல நீங்க எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாவே எடுத்துக்கிறேன். புரியுதுங்களா? பெரிய சைஸாவே நம்ம எடுத்துக்குவோம். ஏன்னா கொஞ்சம் ரூட்டிங் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நீ காம்பேக்டா வேணும்னா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஐசியை நான் சென்டரில் ஓரளவுக்கு 1/3 பிளேஸ் பண்ணிக்கிறேன். பிளேஸ் பண்ணிட்டு இங்கே இருக்கக்கூடிய U1 இதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது. இது 2வது வருஷப்படி தான் வந்திருக்கு. 3, 4, 5, 6. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 6ஐயும் நம்ம என்ன செய்ய போறோம்னா, டேர்ன் பண்ணிக்கலாம். வெர்டிகலா மேலே இருக்கிற மாதிரி, அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, இது பூரா நம்ம வந்து என்ன பண்றோம்னா, ஒரு நேர்கோட்டில் நம்ம செஞ்சு வச்சுக்கிறோம். இப்படி நல்லா தள்ளி வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரூட்டிங் வந்து கொஞ்சம் எளிதாக இருக்கும். ஓகே, இது எல்லாத்தையும் நேர்கோட்டில் கொண்டு வரது ரொம்ப எளிது. மேலே இதுக்காக அலைனுக்கு இருக்கு பாருங்க, அலைன் லெஃப்ட் வெர்டிகலாக டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலின்னு போட்டாச்சுன்னா ஈக்குவலாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கப்புறம் வேணும்னா மொத்தமாக நம்ம தள்ளிக்கலாம் கொஞ்சம். ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த 2க்கு நடுவில் வரட்டும். ஓகே,
அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெண்டுக்கு நடுவில் வரட்டும். இதோட ரெசிஸ்டன்ஸ் இந்த இருக்கு. ஓகே, பின்னாடி இந்த பேடெல்லாம் நான் அப்புறமாட்டி எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஏன்னா இங்கேருந்து நமக்கு வெளியில் ஒயர் எடுக்கிறதுக்கான பேடு பிசிபிலே கிரியேட் பண்ணிடலாம். ஓகேங்க, இப்போ நம்ம இந்த ஐசி வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே இருக்கிற எல்இடி பூரா நம்ம அந்த பக்கம் கொண்டு போகணும். ஸோ இப்போ எல்இடி ரெசிஸ்டன்ஸ் ஆரையும் நம்ம வந்து இப்படி எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து யூ ப்ளஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். யூ ப்ளஸ் நான் இந்த மாதிரி கண்டிஷனில் வச்சுக்கிறேன். இதோட ரெசிஸ்டன்ஸ் இப்படி இருக்குது. ஸோ இதை வந்து இப்படி வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் யூக்கு அப்புறம் பி ப்ளஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு பூரா ஒரு லைனில் அடிக்கணும். ஸோ இது எப்படி பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இதையும் அந்த டைரக்ஷன் வந்து சேமாக வச்சுங்க. ஓகேங்களா? அதற்கப்புறம் வி ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் டபிள்யூ ப்ளஸ் இங்கே வரட்டும். கொஞ்சம் சென்டர் பண்ணிக்கலாம். நல்லா தள்ளி தள்ளி வச்சுங்க. டபிள்யூ ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் யூ மைனஸ், வி மைனஸ் இங்கே வரும், யூ மைனஸ் இங்கே வரும். ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி, இது டயகனலாக ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி வச்சுங்க. கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து இங்கே வச்சுக்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸை ஓரளவுக்கு அந்த இதுக்கு பக்கத்துலேயே வச்சுங்க. அந்தந்த எல்இடிக்கு பக்கத்தில் இருந்ததுன்னா ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தள்ளி வச்சுங்க. இப்படி வச்சுக்கலாம். நல்லா இப்படி தள்ளி கூட வச்சுக்கலாம். இதை இங்கே வச்சுக்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக வருது. எல்லாமே ஓரளவுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்க. ஓரளவுக்கு எல்லா ரெசிஸ்டன்ஸுமே அந்தந்த எல்இடிக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து ஓரளவுக்கு செட் பண்ணிட்டோம். ஓகே, ஓகே, சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதுபடி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது இந்த ரெசிஸ்டன்ஸ், இதுதான் அந்த ரீசெட்டுக்குள்ள ரெசிஸ்டன்ஸ். இதை வந்து நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்படி கூட வைக்கலாம். பட் இப்படி வச்சோன்னா நமக்கு கிறிஸ்டல் வைக்கணும். கிறிஸ்டல் பார்க்கலாம் எப்படி வைக்கலான்ட்டு. கிறிஸ்டல் ஓரளவுக்கு கிட்டக்க வச்சுக்கோங்க. பட் இங்கே நான் கெப்பாசிட்டர் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்ததுனால கொஞ்சம் தள்ளி வருது. ஒன்பதும் 10 வரும் இல்லைங்களா? 8 9 வரும். 4 6 8 9 இதுதான் இந்த 2 லைனு. ஸோ இப்போ இந்த 2 லைனுக்கு நேர இதை செட் பண்ணிக்கலாம். இதை நம்ம தள்ளி வச்சுக்கலாம். ஏன்னா இது ஓகே. சரி, இந்த கெப்பாசிட்டர் இந்த பக்கம் வரணும், அந்த கெப்பாசிட்டர் அந்த பக்கம் வரும். தள்ளி தள்ளி வச்சுங்க. ஓகே, ஓரளவுக்கு எல்லாமே செட் பண்ணிட்டோம். சரிங்க, இப்போ நம்ம வந்து இதை ஆட்டோ ரூட்டிங் போட்டுக்கலாம். உங்களுக்கே ரூட்டிங் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆட்டோ ரூட்டிங் போட்டுக்குங்க. இப்போ இதில் டிசைன் ரூல் இருக்குது. டிசைன் ரூலில் போயிட்டு நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். பட் நான் இப்போதைக்கு இன்க்ரீஸ் பண்ணலை. இந்த ட்ராக்கிங் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் திக்காக வரும். ஆனால் திக்காக வரணுங்கிற வேலை இல்லை, ஏன்னா இதில் வந்து ரொம்ப லோடு கிடையாது. அதனால நம்ம இப்போ ரன் பண்ண போகிறோம். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக ஃபாஸ்ட்டாக நமக்கு ஒரு டிசைன் ரெடி ஆகிடுச்சு. பட் இது பத்தாதில் நமக்கு வந்து இந்த அவுட்புட்ஸ் எல்லாம் எடுக்கணும். அதற்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா பேடு
கிரியேட் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு பேட் கிரியேட் பண்ணிக்கிறோம், இங்கே ஒரு பேட் கிரியேட் பண்ணிக்கிறோம், இங்கே ஒரு பேட் கிரியேட் பண்ணி. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பேடு, அதுக்கப்புறம் பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு 2 பேடு வேணும். ஸோ இப்போ இங்கே வந்து 2 பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் வந்து என்ன செய்ய போகிறோன்னா, ஒயரிங் நம்மளே வந்து இது வழியாக கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன், இங்கே வந்து நமக்கு கொடுத்துரும். அதே மாதிரி இங்கே கொடுக்குறோம். இது இங்கேருந்து இங்கே. ஓகேங்களா? இங்கே தான் கொடுக்கணும்னு இல்லை, எங்கே வேணால் கொடுக்கலாம். இங்கே கூட ப்ளஸ் இருக்குது நியர்பை, பட் நம்ம ஐசிலே டைரெக்டாக கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ இது மாதிரி இங்கேயும் நம்ம ஒயரிங்கை ட்ராக்கை இழுத்து விட்டுறணும். அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கு டெக்ஸ்ட் வேணும்னா இங்கே வந்து நீங்கள் 5 வோல்ட் ப்ளஸ் 5 வோல்ட் அப்படிங்கிறது எழுதிக்கலாம். ஏன்னா இங்கே எழுதிக்க. அதே மாதிரி இங்கே வந்து கிரவுண்டு, இங்கே யூ, இந்த 3 இடத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா போர்ட்லேயே நம்ம பண்ணிட்டோம்னா இது வந்து காப்பர் லேயே வந்துருங்க. இல்லை நீங்கள் மாஸ்கில் வேணாலும் போட்டுக்கலாம். இது யூ, இது பி. இதில் தான் இந்த 3 ஒயர் நம்ம வந்து 3 crocodile கிளிப் போட்டு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா பிசிபியில் வச்சு பார்க்கறதுக்காக. சரிங்க. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் கூட இப்படி வைக்காமல் ஹரிசாண்டலாக வச்சுருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல, இதே போலே இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்கலாமா? இதில் நீங்கள் இங்கே ஏதாவது ஃபிக்ஸிங் ஹோல் வேணும்னா நீங்கள் ஹோல் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குங்க, இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது சர்க்கிள் போட்டிங்கன்னா அந்த ஹோல்ஸ் அதில் க்ரியேட் ஆகிடும். இதில் ஹோல்ஸ் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து இந்த சைடு ஹோல் வச்சுக்கலாம். ஒரு 75 வச்சுங்க. அதே மாதிரி இங்கே 75. அதுக்கப்புறம் அதெல்லாம் அலைன் பண்ணிக்கலாங்க. 75, 75. ஓகே, இப்போ இந்த போர்டு வந்து இங்கே, இது வந்து கொஞ்சம் மேலே இருக்குது. இந்த போர்டை கூட நீங்கள் வந்து சின்ன மண்ணாக பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இவ்வளோ தேவையில்லை அப்படின்னா, ஏன்னா இவ்வளோ பெரிய பிசிபி உங்களுக்கு தேவையில்லைன்னா சின்னது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிசிபி ஃபைனல் ரிசல்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத பார்த்துக்குங்க. ஓகேங்க. இப்போ இதுதான் வந்து நம்மளோட பிசிபி. இது எப்படி இருக்குங்கிறத நம்ம 3D வியூவில் பார்க்கலாமா? பாருங்க, பார்த்தீங்களா எவ்வளோ அழகா 3D வியூவில் பிசிபி நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிட்டக்கு வருது, பட் அதனால நம்ம ட்ராக் மெலிசாக கொடுத்துருக்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை. ரோபோலெல்லாம் கொடுங்க, ரோபோயின்லாம் கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணித்தராங்க, நல்ல குவாலிட்டி இருக்குது. இல்லை ஜேஎல்சி பிசிபி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சைனாக்கு ஆர்டர் பண்ணலாம். அது கொஞ்சம் லேட் ஆகும் வரதுக்கு. இவங்க ஒரு 20 நாளில் கொடுத்துட்றாங்க. ஸோ 10 to 10க்குள்ளே நீங்கள் எந்த சைஸ் வேணால் கொடுக்கலாம், உங்களோட டிசைன் தான். இன்னும் உங்கள் டிசைனை உங்களுக்கு தேவையான மாதிரி ரொம்ப காம்பேக்டாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறது, அதே மாதிரி இந்த இப்போ காம்பனண்ட்லாம் எஸ்எம்டியில் போட்டு பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒன் சைடு மட்டும்தான் நம்ம காமெண்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், எப்படி ஒரு பிசிபி வந்து நம்ம டிசைன் பண்ணி அதை பிசிபி லெவல் கொண்டு வர்றதுன்னு. இதோட கர்பர் ஃபைலை வச்சு நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம். அடுத்த வீடியோ கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இந்த ஐசியில் எப்படி கோடு எழுதுவது, இப்போ நம்ம பண்ண டிசைனுக்கு எப்படி கோடு எழுதுறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். அது ஏஐ உதவியோட யார் வேணாலும் செய்யக்கூடிய வகையில் நான் ரொம்ப எளிமையாக சொல்லித்தரேன். அதுபடி நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராஜெக்டில் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.